ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான சகோதர சகோதரியே, கடந்த 4 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து 5வது மாதத்தை காண செய்த தேவனை நம் நன்றி உள்ளத்தோடு அவர் ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 9வது வசனம். பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து வருத்தப்பட வேண்டாம், எதை குறித்து நம் கலங்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய பிரசனம் இருக்குது, அவருடைய கிருபை இருக்குது, அவருடைய தயவு இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக கோட்டைக்குள்ளாக வைத்து நம்மை தேவன் பாதுகாத்து கொள்வார். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், நம் கைட்டு செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பார், வேலையை ஆசீர்வதிப்பார், போக்குவரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிறகு ஷேர் பண்ணுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான சகோதர சகோதரியே, கடந்த 4 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து 5வது மாதத்தை காண செய்த தேவனை நம் நன்றி உள்ளத்தோடு அவர் ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 9வது வசனம். பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து வருத்தப்பட வேண்டாம், எதை குறித்து நம் கலங்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய பிரசனம் இருக்குது, அவருடைய கிருபை இருக்குது, அவருடைய தயவு இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக கோட்டைக்குள்ளாக வைத்து நம்மை தேவன் பாதுகாத்து கொள்வார். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், நம் கைட்டு செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பார், வேலையை ஆசீர்வதிப்பார், போக்குவரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிறகு ஷேர் பண்ணுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.